وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வுடைய நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதில் இன்று சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم. இதற்கு காரணம் இறை மறுப்பாளர்கள் பொய்யை பின்பற்றுகின்றனர் என்பதும் இறை நம்பிக்கையாளர்கள் தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையை பின்பற்றுகின்றனர் என்பதும் ஆகும். இவ்வாறே அல்லாஹ் மனிதர்களுக்குரிய எடுத்துக்காட்டுகளை அவர்களுக்கு கூறுகிறார். முந்தைய துவக்கமான 2 வசனங்களில் காஃபிர்களுடைய நிலைமையை பற்றியும் இறை நம்பிக்கையாளர்களுடைய நிலைமையை பற்றியும் அல்லாஹ் மிக தெளிவான முறையில அழகான முறையில பேசுகின்றான். அதற்குரிய காரணத்தை தான் அல்லாஹ் இந்த 3வது வசனத்துல குறிப்பிடுகின்றான். காஃபிர்களுடைய சூழ்நிலை என்பது அவர்களும் ஏக இறைவனை மறுத்துவிட்டு மேலும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தம்மை சுற்றியுள்ளவர்களையும் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பாழாக்கி விட்டான் என்பதை முதல் வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டான். அதை தொடர்ந்து 2வது வசனத்துல அதற்கு அப்படியே நேர் எதிராக ஈமான் கொள்ளக்கூடியவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் பேசியிருந்தால், ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஈமானிய அம்சங்களை நம்பியிருப்பார்கள் என்றும் நற்காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்றும் மேலும் நம்முடைய தூதரான முஹம்மது நபி அவர்கள் மீது எது அருளப்பட்டிருக்கிறதோ அந்த செய்தி உண்மையாகவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் சேர்த்து உறுதியாக நம்புவார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு, இத்தகைய நம்பிக்கையும் செயல்பாடுகளும் அவர்களிடத்துல இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்றும் அவர்களுக்குரிய சூழ்நிலைகளை அல்லாஹ் சீராக்குவான் என்பதையும் அல்லாஹ் முந்தைய வசனத்துல குறிப்பிட்டான். அதனுடைய காரணத்தை தான் அல்லாஹ் இந்த 3வது வசனத்துல குறிப்பிடுகிறான். இந்த மாதிரி காஃபிர்கள் இருப்பதும் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருப்பதும் எதற்கு எந்த அடிப்படையில் என்றால், இறை மறுப்பாளர்கள் பொய்யை பின்பற்றுகின்றனர். பொய்யானதாக எது பொய்யான செய்தியாக இருக்கிறதோ, மனிதர்களாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான செய்திகளை அவர்கள் பின்பற்றுவதன் காரணமாகத்தான் அவர்கள் ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல மக்களை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை விட்டும் தடுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதுதான் காஃபிர்களுடைய நிலைமை. அதாவது அவர்கள் தானும் மறுத்து கொண்டிருப்பார்கள், தன்னை சுற்றியுள்ளவர்களையும் மறுக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள், இந்த மாதிரியான பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். எனவேதான் அவர்களுக்குரிய சூழ்நிலைகளை அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் அழித்து விடுவான். நாளை மறுமையில அவர்களுக்குரிய செயல்பாடுகளுடைய பலன் ஒருபோதும் கிடைக்காது. என்ன இந்த உலகத்துல அவர்கள் நற்காரியத்தை செய்திருந்தாலும், அவர்கள் அல்லாஹை மறுத்து விட்டதாலும், அல்லாஹுடைய தூதருக்கு அனுப்பப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் மறுத்து விட்டதாலும் அவர்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் மறுமையில பலன் அளிக்காது. அதுதான் அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏன்னா அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளோடு இறைவனை சேர்க்கவே இல்லை. எந்த மனிதர்கள் அல்லாஹுடைய ஈமானோடு தங்களுடைய செயல்பாடுகளை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பலன் அளிக்கும். இந்த காஃபிர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எல்லா செயல்பாடுகளுக்கும் தன்னைத்தானே காரணம் காட்டிக்கொண்டு தன்னை சுற்றியுள்ளவர்களை காரணம் காட்டிக் கொண்டு இருப்பார்கள். இதுதான் காஃபிர்களுடைய நிலைமை. அதுக்கு அடுத்ததாக ஈமான் கொள்ளக்கூடியவருடைய நிலைமை பற்றி எல்லாம் பேசுறதுன்னா, அவர்களுடைய சூழ்நிலை ஏன் சிறப்பான முறையில் இருக்கிறது, சீர்திருத்தம் அடைந்ததாக இருக்கிறது என்றால், அவர்கள் தங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து எது அருளப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். எனவேதான் அவர்களுடைய சூழ்நிலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான முறையில சீரானதாக அவர்கள் செய்த செயல்பாடுகள்ல பாவங்கள் இருந்தாலும் தீமைகள் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்னா அவங்க தங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனோடு இணைத்து விடுவார்கள்.
அதுதான் ரசூலுல்லாஹ் அழகான முறையில ஒரு செய்தியில சொல்றாங்க, அஜபல் அம்ரில் முஃமின், இந்த மோமினுடைய செயல்பாடு எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. இந்த மாதிரியான செயல்பாடு என்பது மோமினாக இருக்கக்கூடியவர்களை தவிர வேறு யாரையும் சார்ந்திருக்காது. அவ்வளவு அழகான செயல்பாடு இந்த மோமினுடைய செயல்பாடு இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மோமினுக்கு மட்டும் ஏற்படுகிறது என்றால், அழகா ரசூலுல்லாஹ் 2 விஷயங்களையும் சேர்த்து குறிப்பிடுறாங்க. இன் அசாபத்து சர்ரா ஷக்கர, அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில நன்மை ஏற்பட்டால், மகிழ்ச்சி ஏற்பட்டால், இன்பம் ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அந்த மகிழ்ச்சியில அவன் ஆழ்ந்து போயிடுறது கிடையாது, அதிலே மூழ்கி போயிடுறது கிடையாது. அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். இந்த மகிழ்ச்சி செய்தி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் என்ற அந்த நம்பிக்கையில அந்த மோமின் செயல்படுகிறான். அதே போல இன் அசாபத்து வர்றா, அவனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் சபர, அவன் அதற்காக பொறுமை காக்கிறான், சகிப்புத்தன்மை மேற்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹ் அதற்குரிய காரணத்தை குறிப்பிடுறார். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் ஏற்பட்டாலும், கஷ்டம் ஏற்பட்டாலும், பிரச்சனை ஏற்பட்டாலும், சோதனை ஏற்பட்டாலும் அதற்காக இது இறைவன் தான் கொடுத்திருக்கிறார், இது விரைவில் போய்விடும், அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறார், இது அல்லாஹ் விரைவாக நீக்கி விடுவான், இதற்காக நான் பொறுமை காக்கிறேன், இதற்காக சகித்துக் கொள்கிறேன் என்று அந்த நேரத்திலும் அல்லாஹோடு அந்த விஷயத்தை தொடர்பு ஏற்படுத்தி அந்த விஷயத்துல சகிப்புத்தன்மையை அவன் மேற்கொள்கிறான். அதான் ரசூலா சொல்றான். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஏன்னா ஈமான் கொள்ளக்கூடியவருடைய சூழ்நிலைகளை அல்லாஹ் அவருடைய தீமைகளை ஏன் அழிக்கிறான் என்றால், அவர்களுடைய சில சூழ்நிலைகளை அல்லாஹ் சீராக்குகிறான் என்றால், அவங்க தன் இஷ்டம் போல இருக்கிறது கிடையாது. அல்லாஹ் இதை விரும்புகிறானோ, அல்லாஹ் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை அவங்க செய்யறதுனால, அவர்கள் தன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற செய்திகளை பின்பற்றுவதனால தான் அவர்களுக்கு இத்தகைய சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று குறிப்பிட்டுவிட்டு, இது போலத்தான் குர்ஆன்ல பல்வேறு விஷயங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்காக பல உதாரணங்களை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் இறுதியாக வசனத்தினுடைய இறுதியில தெளிவான முறையில குறிப்பிடுகிறார். இப்படி காஃபிர்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் மூமின்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, இப்படி குர்ஆன்ல பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நம்ம விளங்கிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் மனிதர்களாகிய நமக்குத்தான் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான். இந்த வசனத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, நாம் மோமின்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய இஷ்டம் போல, நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் நாம் செயல்படக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹோடு அதை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹோடு அதை சேர்த்து விட வேண்டும். எந்த துன்பம் ஏற்பட்டாலும், மகிழ்ச்சி ஏற்பட்டாலும், இன்பம் ஏற்பட்டாலும் அதை மார்க்கத்தோடு, அல்லாஹோடு, ஈமானிய அம்சங்களோடு அதை நாம் செயல்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அதான் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். எது இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறதோ, இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, அந்த குர்ஆனுக்கு விளக்கங்களாக ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், ரசூலுல்லாஹ்வுடைய செயல் அங்கீகாரங்கள், சுன்னத்துகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாம் இந்த உலகத்தில் நேரான வழியில் நடப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொண்டு அதை இலக்காக வைத்து நாம் பயணிக்கக்கூடியவர்களாக வேண்டும். சுபானக் அல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக